ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க. அண்ட் வெரி 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 ஹாப்பி நியூ இயர் ஃபேமிலி. எல்லாருமே ஹாப்பியாக இருங்க. யாருக்குமே எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் இந்த நியூ இயர் வந்து செம்மையாக சூப்பராக போகணும். எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த நியூ இயரோட ரெசல்யூஷன் என்னன்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ரெசல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் அட்லீஸ்ட் ஒரு வீக் 3 வீடியோஸாவது போடணும் அப்படின்ட்டு தான். நான் கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணி நான் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக நான் வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணுவேன். எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டாக இருங்க. அண்ட் வாங்க நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீரீஸ்குள்ளே போகலாம். அதுதான் டெத் கேமோட எபிசோட் 2. வாங்க டக்குன்னு போகலாம். அதாவது அந்த ஃபர்ஸ்ட் இறந்து போயிட்டு வரான்ல, அப்போது நான் அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்கான். என்ன இதுக்கு நான் வந்து எல்லுக்கே போயிடுவேன் போல இருக்கு, நரகத்துக்கே போயிடலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க. ஓ, நீ நரகத்துக்கே போயிடுவியா? நீ இறந்து போனதே ஒரு பாவண்டா. அது உனக்கு சுத்தமாக புரியலையா, என்னன்னு தெரியலையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இல்லை, நான் இறந்து போனேன், இப்போ இந்த 12 வாட்டி நான் செத்து படைச்சிட்டேன்னா நான் எள்ளுக்கு போயிடுவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் அப்படின்றாங்க. சரி, அந்த எள்ளு நல்லா தான் இருக்கும், இங்கே இருக்கிறதுக்கு 12 வாட்டி சாகிறதுக்கு நான் இப்பயே எள்ளுக்கு போயிடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்படியா ராசா, வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் நரகத்தில் விடுறாங்க பாருங்க. ஃபுல்லாக ரெட் கலரில் இருக்குது. ஒரே கதறல் சத்தமாக கேட்குது. நம்ம ஹீரோவால் அழுகு தாங்க முடியல. அவன் என்ன காட்சி பார்க்குறான்ட்டு அவனுக்கு மட்டும் தான் தெரியுது, நம்ம யாருக்குமே தெரியல. ஸோ அவன் அப்படியே அழுதுட்டு இருக்கான். உடனே இந்த பொண்ணு வந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டு, ஓகே இப்போ சொல்கிறியா ராஜா, எந்த நரகத்துக்கு போறியா, இல்லை இந்த 12 வாட்டி செட்டு இல்லை இந்த ஏதாவது ஒரு வாழ்க்கையை நீ காப்பாற்றி வாழ்ந்துட்டீன்னா கூட உன்னால் வாழ முடியும், ஓகேவா? எதனா ட்ரை பண்ணுறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அவன் வந்து யோசிச்சுட்டே இருக்கான். சரின்னு சொல்கிறான். கரெக்டாக அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, துப்பாக்கி வச்சு ஒரே சுடுதான். சுட்டதுமே அவன் வானத்துலேருந்து குதிக்கிற மாதிரி இருக்குது. எங்கடா அவன் வானத்துலேருந்து குதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்ம இன்னொரு கேரக்டருக்குள்ளே அவன் வந்துட்டான் போல இருக்குது. அந்த இன்னொரு கேரக்டர் யாருன்னு தெரியல. அவனும் வானத்துலேருந்து குதிச்சுட்டு வந்திருக்கான். நான் எதுக்கு இப்போ வானத்துலேருந்து குதிக்கிறேன், இவன் எதுக்கு குதிக்கிறான் இப்போ வானத்துலேருந்து, பேராஷூட்டே இல்லாமல் குதிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கான். அப்போ இன்னொருத்தர் வராங்க கூடவே. அவங்க முதுகு போய் பிடிச்சிக்கிட்டு அம்மையை காப்பாத்துறான்றான். அந்நேரம் அந்த பையனோட மெமரிஸ் வருது. அப்பதான் வந்து அவன் வந்து பேராஷூட் மூலியமா ஹைட்லேருந்து குதிச்சு சாதனை கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்லாம் பண்ற ஒரு ஆள் போல இருக்கு. ஸோ இப்போ இன்னொருத்தர்கிட்ட காசு வாங்கிட்டு நான் அவ்வளோ தூரத்துலேருந்து குதிக்க போறேன், பேராஷூட்டே இல்லாம குதிச்சு அங்க இருக்க ஒரு நெட்ல வந்து நான் விழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருக்கான் போல இருக்கு. ஸோ அதே பிளான் படி தான் அவனும் வந்துட்டு இருக்கான். ஓ, இந்த பிளான் எல்லாமே இப்போ அவனுக்கும் தெரிஞ்சிடுச்சு, நம்ம ஹீரோக்கும். ஓ, இதுதான் இந்த பைத்தியக்காரனோட பிளானா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து காசு கொடுத்தது யாருன்னு தெரியல, ஒரு ஆள் கொடுத்துருப்பான். அவன் கையில வந்து ஒரு லைட்டர் மாதிரி இருக்கும். இந்த நாய் காசுக்காக பேராஷூட் இல்லாம மேலேருந்து குதிக்கிறன்னு வேற ஒத்துக்கிட்டு வந்து குதிச்சுட்டு இருக்கு. ஓகே, அப்போ 10 மில்லியன் வான் தான் ஆளுகிட்ட இருந்து இவன் வாங்கியிருக்கான். ஸோ நான் இந்த பேராஷூட்ல இருந்து குதிச்சு அந்த வலையில போய் விழுந்துட்டேன்னா அந்த 10 மில்லியன் வான் எனக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த கூட அந்த லைஃப் சப்போர்ட்டர்ஸ் விட்டுட்டு தனியா குதிக்க ஆரம்பிச்சிட்டான். அவங்க ஆஃபீஸ்ல எல்லாருமே நம்ம ரேட்டிங் வந்து ஐயா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அண்ணன் ஒரு கேரக்டர் காமிப்பாங்களாம். யாரான்னு பார்த்தா நம்ம என்கோயில், அதாவது ரேவான். என்னாச்சு, எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு கேட்க, சார் 17 போயிடுச்சு, சார் 20 போயிடுச்சு அப்படின்னு நம்ம என்கோயில் சொல்லிட்டு இருக்கான். இந்த மேலேருந்து குதிக்கிறோம்னா நான் வலை எங்கே இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலையை நோக்கி போயிட்டே இருக்கான். எல்லாருமே வந்து டிவியில் பார்த்துட்டு இருக்காங்க. வலையை நோக்கி போனவன் என்ன ஆகணும்னு பார்த்தா வலையை தாண்டி போய் விழுந்து அங்கேயே தலை நசுங்கி உடஞ்சி செதறி போய் செத்து போயிட்டான். ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஷாக்கு, என்னடா இவன் அப்படின்ட்டு. பட் நம்ம என்கோயிலுக்கு அங்கே போகிற ரேட்டிங்ஸ் மட்டும் தான் தெரியுது, அவன் இறந்து போனதை பார்க்கல. சார் நம்ம 30% வந்துட்டோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன, எல்லாருமே ஷாக்கில் இருக்காங்க. இங்கே கரெக்டாக அங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணு முழிக்கிறான். எப்பா என் கழுத்தெல்லாம் வலிக்குதுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து 2 பேரை காமிக்கிறாங்க. அந்த 2 பேர் யாருன்னு தெரியல. மேலேருந்து நம்ம ஹீரோ விழுந்திருப்பான்ல, அப்போ கீழே ஒரு லேடி இருந்திருப்பாங்க போல இருக்கு. ஸோ அந்த லேடி மேலே வந்து விழுந்துட்ட மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னன்னு சரியா தெரியல. பட் அங்கே இருக்க ஒரு பர்ஸில் வந்து நம்ம ஹீரோவோட ஃபோட்டோ இருக்கு. ஸோ அங்கே மேலேருந்து விழுந்ததுமே அந்த கிளாக்கில் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 11 வந்து 10க்கு வந்துடுச்சு. அவன் விழுந்த வேகத்தில் அவன் கழுத்தையும் முருங்கிட்டு இருக்கான்ல. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், கழுத்தெல்லாம் வலிக்குது எனக்கு, என்ன தான் பண்ணுறீங்க நீங்கள், இந்த மாதிரி ஒரு ஆள் உடம்புல என்ன போடுவீங்க அப்படின்னு சொல்ல, இப்போ சாவடா நீ அப்படின்னு துப்பாக்கி நீட்டுறா. இருங்க பேசலாம், அதுக்குள்ளே எதுக்கு என்ன சாகடிக்க பார்க்குறீங்க, என்னதான் விஷயம், சரி அட்லீஸ்ட் ஒரு நல்ல உடம்புலையாவது விடுங்களேன், யார்கிட்ட தான் என்ன விட போறீங்க, என்னதான் நடக்க போகுது, ஏன்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க,
நீ தானே சொன்ன, அதனால தான் என்னை நீ வந்து இன்சல்ட் பண்ணிட்ட. ஸோ நான் உன்னை சும்மா விடுற மாதிரி இல்லை. ஸோ நான் பண்ணுறத நீ கேட்டு தான் ஆகணும். இதுக்கு மேலே உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, ப்ளீஸ் என்னால் முடியல, என் மண்டெல்லாம் வெடிச்சிருச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவ உடனே போய் அவனோட இதுவை பிடிச்சி பிடிச்சி, நீ சாகும்போது யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கலன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நான் எதுவுமே பண்ணல. நான் மட்டும் தான் சாகணும்னு நினச்சேன். என் கஷ்டம் எனக்கு தானே தெரியும். அந்த வாழ்க்கையில நான் இருந்தது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். எனக்காக அழுறதுக்கு, என் கூட அழுறதுக்கு ஒருத்தர் கூட இல்ல. நான் வந்து தனியாவே இருந்தேன். என் லைஃப் எப்படி போச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதனால தான் நான் சாகணும்னு முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீலிங்கா பேசிட்டு இருக்கான். அந்த பொண்ணும் வந்து, உன் லைஃப் எப்படி சாகிறத விட ரொம்ப மோசமா? ஏன் அப்படிலாம் யோசிக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி வச்சு சுடுறா. அடுத்தது ஒருத்தன் உடம்புல போறான். எந்த உடம்புல போறான்னு தெரியல. யாருடான்ட்டு கண்ணாடி போய் பார்த்தா ஒரு ஸ்கூல் பையன் உடம்புல, அதுவும் மெல்லிசா நோஞ்சா மாதிரி இருக்கான் அந்த ஸ்கூல் பையன். அப்போ கிளாஸ்ல ஒரு பையன் கத்திட்டு இருக்கான். இவனை பைத்தியக்காரன் சும்மா கத்திட்டு இருக்கான், லபலாவான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போறான். போக சொல்ல அந்த பையனோட மெமரிஸ் வருது. என்னடான்னு பார்த்தா அந்த பையனோட மெமரிஸில் அவங்க அம்மா மட்டும்தான், அப்பா கிடையாது. அம்மா பையனை படிக்க வைக்கிறதுக்காக எவ்வளோ வேலை பார்க்குறாங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ பையனும் அம்மாக்காக எதுவுமே வந்து சொல்லிக்கக்கூடாது, ஸ்கூலில் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே எல்லா கஷ்டத்தையும் அந்த பையன் வச்சுட்டு இருக்கான். ஸ்கூலில் அந்த சிரிச்சிட்டு இருந்தான் பார்த்தீங்களா ஃபோனை வச்சு, அவன் நம்ம இந்த குட்டி பையனை வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறான். நீ பாலை மண்டையில் கொட்டுறது, அடிக்கிறது, உதைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி உதைக்கிறது எல்லாமே எவ்வளோ கஷ்டப்பட முடியுமோ அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அந்த பையன். அவங்க அம்மாவுக்காக அது எல்லாத்தையுமே மறந்து போய் ஸ்கூலுக்கு போகிற ஒரு பையன். அவனுக்கு பார்க்க சொல்ல, எல்லாருமே பார்க்க சொல்ல பேய் மாதிரி தான் இருக்கும். அவன் அடிக்கிறவங்க எல்லாருமே பார்க்க சொல்ல, இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு நான் செத்தே போயிடலாம் அப்படின்ட்டு அந்த பையன் சூசைட் பண்ணுறதுக்காக எழுதி வச்சுட்டு சாக போயிருப்பான் போல இருக்கு. ஸோ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சூசைட் நோட் நம்ம ஹீரோ கையில் கிடச்சிடுச்சு. ஓ, இவனுங்களுக்காக நீ சாக போறியா? நீ எல்லாம் சாகக்கூடாதுரா, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூசைட் நோட்டை என்ன பண்ணுறான், மடித்து வச்சுட்டு லூசு மாதிரி சிரிச்சுட்டு இருக்கான். அந்த பையனும் வந்து நம்ம ஹீரோ ஒரு மண்டையிலே ஒன்று போட்டு, என்ன பைத்துக்கார மாதிரி சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இடிச்சிட்டு போக ஹீரோவுக்கு கோவம் வந்துடுச்சு. யா அப்படின்னு கத்த, என்னது யாவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க வர, இவன் என்ன பண்ணுறான், சேர் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பையனை செம்மையாக அடின்னு அடிச்சுட்டு இருக்கான், போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்கான். என்னடா நீ, ஏன்டா என்கிட்ட வர நீ அப்படின்னு சொல்லிட்டு செம்ம அடி அடிக்கிறான் பாருங்க. அந்த பையனும் உதம் வாங்கிட்டு தான் இருக்கான். அப்போ ஒருத்தன் வந்து நம்ம ஹீரோவை அடிச்சிட்டான். ஏன் இவன் எதுக்கு இவ்வளோ ஹைட்டாக இருக்கான், இவங்கிட்ட மட்டும் எதுக்கு என்னால் வந்து ஃபைட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்கிட்ட மாட்டிக்கிட்டு அந்த பையன்கிட்ட அடியாக வாங்கிட்டு இருக்கான் இவன் பாவம். அப்புறம் சாரம் வர கிளாஸும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாருமே தனித்தனியாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து அடித்தான் பார்த்தீங்களா அந்த பையனை பார்க்க, உன் லைஃப்பில் எல்லாமே கஷ்டம் தான் பட போகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லியிருப்பா. அது ஞாபகம் வருது. கண்டிப்பாக நான் இந்த லைஃப்பில் நான் சாக மாட்டேன், இவனே சூசைட் பண்ணிட்டு சாவான் தானே இருக்குது, ஸோ நான் ஏன் சூசைட் பண்ணிட்டு சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே ஈவினிங்கில் வந்து நம்ம ஹீரோ தான் கூப்பிட்டு போயிட்டு அடின்னு அடிச்சுட்டு இருக்காங்க. இந்த பையன் ரொம்ப அடிக்க ஃபஸ்ட்டு வந்து அடித்தான் பார்த்தீங்களா, அந்த பையன் என்ன பண்ணுறான், போதும் இதோட நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அப்புறம் வந்து அந்த பையனையும் போட்டு இந்த பையன் அடிக்க, அப்போ ஒரு பொண்ணு வருது, சீக்கிரம் வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதோ வந்துட்டேன் பேபி அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக, இந்த பொண்ணு என்னை காப்பாற்ற தான் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். பார்த்தா பைத்தியக்கார அப்போடா அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு போயிடுச்சு. இவனும் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கூட எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்க்கும்போது அவனுக்கு என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் அம்மா கூட இருந்தது, நம்ம ஹீரோவோட அம்மா கூட இருந்தது தான் தெரியுது. அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது பாவம். அவங்க அம்மா ஞாபகம் வந்துட்டா யாரால தான் முடியும். அவங்க அம்மா ஃப்ரிட்ஜில் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க, நான் வர லேட்டாக வந்தா நீ சாப்பிட்ற அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோட லைஃப்பில் அவங்க அம்மா எழுதி வச்சுட்டு போனது அவனுக்கு ஞாபகம் வருது. அவன் அம்மா கூட என்ஜாய் பண்ணது அவனுக்கு ஞாபகம் வருது. அதே மாதிரி அவங்க அப்பா அம்மா ஃபோட்டோஸ் அது எல்லாமே அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவனும் வந்து கொஞ்சம் டல்லாக இருந்து அழுகிற மாதிரி போக, சின்ன பையனோட அம்மா வந்து சாப்பாடெலாம் வச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவுக்கு தன்னோட அம்மாவே வந்து வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க அம்மாவை நினச்சிட்டு அவன் ஃபோன் பண்ணலான்னு போகிறான். இல்லை ஃபர்ஸ்ட் இந்த பையனோட வாழ்க்கையை தான் நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட லைஃப்பை வாழ கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த சூசி பேப்பர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து படித்து பார்க்குறான். அப்போ இவன் இவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கான் அந்த பையனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பையனுக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது.
அப்போது அந்த பையன்கிட்ட அவன் கூட இருக்க பையனே ஒருத்தன் அடி வாங்கினான்ல, அந்த பையன்கிட்ட போய் பேசுகிறான், நீ எத்தனை நாளைக்கு இவனுக்கு அடிமையாக இருக்க போகிற, நீ வந்து இவனுக்கு மேலே வரலாம்ல, இவனுக்கு அடிமையாக இருந்து நீ என்ன பண்ண போகிற பாரு, அவனை விட நீ தான் நல்லா அடிக்கிற, ஸோ நீ நல்லா இது பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் பேசிட்டு இருக்கான். உனக்கு என்னடா வேணும், என்கிட்ட அடி வாங்க போறியா, மரியாதையே போயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அந்த பையன் திட்டுறான். எப்பா நான் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், சும்மா தம்ம தூண்டு இவங்கிட்டே அடி வாங்கிட்டு இருப்பியா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கான். அதுக்குள்ளே அவன் வந்துட்டான், நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, இல்லை சும்மா வந்தோம், அவன் வந்து பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் போகிறான், அந்த பையனும் போகிறாங்க. என்னால் என்ன, நான் அடித்த ஒரு அடியில் அவன் போய் கீழே விழுந்துருவான்டா, ஆனால் நான் அடிக்கக்கூடாது தான் பார்க்குறேன். ஏன்னா அவனை நான் அடித்தேன்னா அங்கே இருக்க ஆளுங்க எல்லாமே சேர்ந்து என்னை குமிழி எடுத்துருவாங்க. பிகாஸ் அவன் சேர்ந்துருக்க இடம் அவ்வளோ பெரிய இடம் தெரியுமா, அதனால தான் வந்து நாங்கள் வந்து அவன் கூடயே சேர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் ஒரு கேங் இருக்கும், அந்த கேங்கில் தான் இவன் இருப்பான் போல இருக்குது. ஸோ அதனால தான் இந்த பையன் வந்து அவனை அடிக்க மனசு இல்லாமல் நான் எங்கே அடி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறான் போல இருக்குது. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பான், உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்போ அவன் வருவான், வந்து தலையில் ஒரு அடி அடிக்க அவன் மூக்கு போயிடும் அந்த சாப்பாட்டு உள்ள. ஸோ அவன் என்ன பண்ணுறான், அந்த நூடுல்ஸ் கொண்டு போயிட்டு அந்த பையன் மண்டியிலே கொட்டிடுவான் நம்ம ஹீரோ. இப்போ நல்லா இருக்கா, என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக, அவ்வளோதான், அங்கே இருக்க எல்லாருமே அவனை பார்த்து செம்மையாக சிரிச்சுட்டு இருப்பாங்க. இந்த பையனுக்கு செம்ம கோவம் வந்துடும். நம்ம அந்த பையன் வந்து கூட இருப்பான் பார்த்தீங்களா, அவன் எதுவுமே சொல்ல மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான். உட்கார்றா சாப்பிட்றா அப்படின்ட்டு அவன் கூட இன்னொருத்தன் இருப்பான், அவனை சொல்லுவான். இவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும், என்ன இவன் வந்து என்ன தானே காப்பாற்றணும், எனக்காக இவன் அடிக்கணுமே, ஏன் அடிக்காமல் இவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிட்டு அந்த பொண்ணு இருக்கும்ல, அந்த பொண்ணு இவனை ஒரு மாதிரி பார்க்கும் கீழ்த்தரமா. ஸோ என்ன பண்ணுறான், அவனோட பெரிய கேங் இருக்கும்ல, அந்த பெரிய கேங் கிட்ட போவான். அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து அந்த பையன்கிட்ட சொல்லியிருப்பான், நான் பண்ணும்போது நீ எதுவுமே பண்ணாத, என்னை வந்து தடுக்காத, அதுவே போதும் அப்படின்ட்டு. அதனால தான் அந்த பையன் வந்து அந்த பையன் அடிக்க சொல்ல போயிருக்க மாட்டான். ஸோ இந்த பையன் போயிட்டு அந்த பெரிய வில்லங்கிட்ட சொல்ல, பெரிய வில்லனும் கிளாஸுக்கு கிளம்பி வந்துட்டான். யாரா அவன்ட்டு. இங்கே நம்ம ஹீரோ வந்து காமிக் புக்லாம் படிச்சுட்டு சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். உள்ள வந்தா அதோ இவன் தான் அப்படின்னு சொல்ல, டேய் இவன் உன்னை அடிச்சிட்டான்னு நீ என்னை கூட்டிட்டு வரியா, இவன் பார்க்கவே புள்ள பூச்சி மாதிரி இருக்கான், இவன் என்னை அடிச்சிட்டான் உன்னை அடிச்சிட்டான்ட்டு என்ன இவனை அடிக்க கூட்டின்னு வரியா, மௌனை இன்னொரு வாட்டி என் கேங்கில் தான் நீ இருக்கன்னு சொல்லிட்டு சுற்றி பாரு, நீ காயிடா நீ அப்படின்னு சொல்ல, கூட இருக்க பசங்களும் இவனுக்காக நம்மளை கூட்டின்னு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், அந்த இடமே ஃபுல்லாகவே நம்ம அந்த பையனுக்கு கீழே ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து அவனை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோட ஃபேஸில் ஒரு சிரிப்பு வந்துச்சு. என்ன போதுமா, இதுக்கு மேலே இன்னும் அசிங்கப்பட போறியா, கொஞ்சம் நல்லா வாழ பழகுடா, சும்மா எல்லாரையும் புள்ளி பண்ணிட்டு நீ என்னடா பண்ண போற, போடா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அந்த பையன் அடிக்குவான். அதுக்குள்ள அந்த மொட்டை தலை பையன் என்ன பண்றான், வந்து அந்த பையனை பிடிச்சிட்டு போதும் நிறுத்து அப்படின்ட்டு பலார்னு வைக்கிறான் கண்ணத்திலே. அந்த ரவுடி பையனும் போய் கீழே விழ, என்னடா நீ என்னையும் அடிச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். என்ன உங்ககிட்ட அடி வாங்கிட்டே இருப்பேன்னு நினச்சியா, இதுக்கு மேலே பாரு, இன்னொரு வாட்டி என்கிட்ட வந்த அவ்வளோதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப வரப்போ எல்லாமே அந்த பையனை, அந்த வில்ல பையனை வந்து அடின்னு அடிச்சுட்டு அந்த பொண்ணும் அவனுக்கு கண்டுக்காது. ஸோ நம்ம ஹீரோ வந்து பரவாயில்லையே, இந்த மாதிரி சாதிச்சிட்டோமே, நம்ம ஜாலியாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்க, அன்றைக்கி நைட்டு அந்த பையன் வந்து நம்ம ஹீரோ பத்திட்டுறான். உன்னால தான் எல்லாமே தலைகீழாக போச்சு, உன்னால தான் நான் இவ்வளோ அசிங்கப்படுறேன் அப்படின்னு சொல்ல, என்னாலன்னு சொல்லாத, எல்லாமே உன்னால தான், சரியா, முதல்ல நீ நல்லா இரு, ஒழுங்கா இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அந்த பையனுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. நம்ம ஹீரோ அப்படியே ரோட்ல போயிட்டு இருக்கான், லாரி வந்து இடிக்க வர மாதிரி வருது. அவ்வளோதான், செம்ம அள்ளு விட்டுருச்சு அவனுக்கு. அண்ணன் பார்த்து லாரியும் போயிடுச்சு. ஆனால் திடீர்னு இந்த பையன் என்ன ஆனான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ மண்டியிலே போட்டு, அதாவது அந்த பையன் மண்டியில் போட்டு கல் வச்சு அடிச்சிட்டான். உன்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு கல் வச்சு அடிச்சுட்டு ஃபுல்லாக அடின்னு வச்சு அந்த பையனே சாகடிச்சிட்டான். இப்போ நம்ம ஹீரோவோட 10வது வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன, அடுத்து 9வது வாழ்க்கை தானே. ஸோ உடனே அந்த பொண்ணு கிட்ட தான் போகிறான். மண்டை வலிக்குது, கல் வச்சு அடின்னு அடிச்சிட்டான் போல இருக்கேன். என்னம்மா உன் பிரச்சனை, எப்போ பாரு இந்த மாதிரி அனுப்புறேன், ஏம்மா உனக்கு இந்த மாதிரி வேலை, தயவு செஞ்சு ஒழுங்காக அனுப்பேன், சும்மா லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போக, என்ன இந்த லைஃப் நல்லா இருந்ததா, இந்த லைஃப்பையும் உன்னால் தக்க வச்சுக்க முடியலையா அப்படின்னு கேட்க, அவன் சூசைட் தானே பண்ணிக்க போகிறான், பட் எதுக்கு அவன் சத்தான் அப்படின்னு கேட்க, நீ பண்ண மாற்றி வச்ச காரத்தால் தான் உன்னோட சாவே வருது, அவன் சூசைட் பண்ணிக்க போனான், பட் அதை மாற்றிட்ட, பட் இருந்தாலும் அது மூலியமா ஒரு சேஞ்ச் வந்து தானே நீ இப்படி மாறின அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து சுட போகிறாங்க. நான் வாழறதானே அந்த சேஞ்சை எடுத்தேன், அதுக்கும் இல்லையா, எதுக்கு எல்லாருமே என்னை இப்படி பாடா படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு ஷூட் ஆகிட்ட செத்துட்டான். செத்துட்டு பிறகு எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா,
ஏதோ ஒரு இருட்டு ரூம்ல இருக்கான். அது வந்து அவனுக்கு கண்ணும் தெரியல, ஒண்ணும் தெரியல. கால், கை எல்லாம் கட்டி வச்சிருக்கு. என்னடான்னு பார்த்தா மூஞ்செல்லாம் வேற மூடி வச்சுட்டு இருக்கு. அவனும் தத்தக்கா புத்தக்கான்னு தட்டிட்டு இருக்கான். தண்ணிய ஊத்துறாங்க அவன் மூஞ்சில. பாவம் அவனால மூச்சு விட முடியல. அதுக்கப்புறம் மாஸ்க் எடுக்க, "எப்பா இப்பதான்டா நிம்மதியா இருக்கு" அப்படின்னு கண்ண தொறந்து பார்க்குறான். எதிர்க்க ஒரு தாத்தா உட்காந்துட்டு இருக்காரு. வில்ல தாத்தா. சுத்தி ஆளுங்க இருக்காங்க. "ஏங்க அந்த பொண்ணு எங்க? அந்த காசெல்லாம் எங்கடா?" அப்படின்னு கேட்க, இவனுக்கு ஒண்ணுமே புரியல. "தயவு செஞ்சு சீக்கிரமா அந்த மெமரி வாயேன்" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். "இருடா உன் கண்ண நோண்டுறான்ட்டு கண்ண நோண்டலாம் வரானுங்க. இருங்க இருங்க ஒரு டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்றேன். ப்ளீஸ் கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்றேன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, கரெக்டா சுத்தி வச்சு அந்த தாத்தாவே நம்ம ஹீரோவை அடிக்க வர, கரெக்டா அவனோட மெமரிஸ் வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்துடுச்சு. அவனோட மெமரிஸ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவனும் ஒரு ரவுடி தான். அந்த தாத்தாக்கு கீழே இருக்க ரவுடி. இவனும் என்ன பண்ணுவான், சாகடிப்பான். பட் அது சாகடிக்கிற மாதிரி இருக்காது. நேச்சுரல் டெத் மாதிரி பண்ண வைக்கிறது தான் அவனோட வழக்கமே எல்லாமே. அப்போ அந்த ரவுடிங்க கூட ஒரு பொண்ணு வந்துடும் பாவம். அந்த பொண்ணை வந்து போட்டு குமுறி குமுறி எடுக்கானுங்க போல இருக்கு. இவன் வந்து அந்த பொண்ணை போய் காப்பாற்றுவான். காப்பாற்றிட்டு சரி நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு எங்கேயோ போவான். பட் அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு காசு எடுத்துகிட்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த காசையுமே நம்ம ஹீரோ எடுத்து வச்சுக்கிட்டு, அதாவது இப்போ ஹீரோ இருக்கான் பார்த்தீங்களா, அந்த உடம்புல இருக்கான் எடுத்து வச்சுட்டு அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு போயிடுவான். அதை தேடி தான் வந்து இப்போ இருக்கவங்களாம் கேட்டுட்டு இருக்காங்க போல இருக்கு. எங்க அது எங்க அது எங்க அந்த பொண்ணு எங்க அந்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்றான், அந்த பணத்தை எங்கேயோ கொண்டு போய் வச்சிருப்பான் ஒரு போட்ல. அதெல்லாமே இப்போ அவனுக்கு மண்டைக்குள்ள இருக்கா. ஸோ நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ செம்மையா ஃபைட் பண்ணுவான். ஃபைட் பண்ணி அங்கேருந்து தப்பிச்சு வந்து அவன் ஃபேஸ் அப்போ தான் பார்ப்பான். ஓ பரவாயில்லையே இவ்வளோ ஹேண்ட்ஸமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபேஸுக்கு அவனே ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்களாம் இறந்து போயிட்டு இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம். டாடா பாய் பாய்.